ஸோ 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜிக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். ஸோ இதை மட்டும் படித்தீங்க அப்படின்னாலே வந்து எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ முழுசாக பாருங்கள். ஓகே, சரி. பயோ பாட்னி 2 மார்க்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பயோ பாட்னி பார்த்துக்கணும், அப்புறம் பயாலஜி சுவாலஜி பார்ப்போம். அப்புறம் தனியாக வந்து 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸும் போடுவோம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. மொத்தமாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் சேர்த்து. ஸோ அதனால போய் பார்த்துக்கோங்க. ஸோ தனியாக கிளாரிட்டி கிடைக்குமே சொல்லிட்டு தனித்தனியாக போடுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டாக வந்து 2 மார்க்ஸை பொறுத்த அளவுக்கு ஸோ சைப்ரைடு டிஃபைன் சைப்ரைடு அப்படிங்கிறது இன்சைடு கொஸ்டின் பார்த்துக்காங்க. ஸோ புக் பேக்கை பொறுத்த அளவுக்கு மேக்ஸிமம் நீங்கள் கொஸ்டின் பண்ணோம்னா புக் பேக்கில் இருக்க எல்லாமே பார்த்து வச்சுக்காங்க. அதான் வந்து மேக்ஸிமம் கொஸ்டின் பண்ணுற ஒரு ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்சைடு அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ. ஓகே, ஸோ புக் பேக்கு நீங்கள் ஃபுல்லாகவே படிங்க. ஸோ சைப்ரைடுங்கிறது இன்சைடு கொஸ்டின். அப்புறம் ரைட் எனி 4 யூசஸ் ஆஃப் சீட் பால். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன், நம்ம சேனலுக்கு புதுசாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், ஸோ எல்லா கொஸ்டின் படித்தாலே வந்து எத்தனைக்கு 2 மார்க்கில் வந்து எல்லா 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம், கம்பல்சரியும் சேர்த்து சொல்கிறேன். ஓகே, நான் சொல்கிற கொஸ்டின்லாம் படிங்க. மிச்சம் 2 மார்க் 3 மார்க் புக் பேக்கு ஃபுல்லாக படிச்சுக்காங்க. நான் சொல்கிற கொஸ்டின் ஒத்துக்கி இதில் பார்த்து வைங்க. ஸோ புக் பேக்கு ஃபுல்லாக படிங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டாக டிஃபைன் சைபைடு பார்த்துக்காங்க. ரைட் எனி 4 யூசஸ் ஆஃப் சீட் பால் பார்த்துக்காங்க. அப்புறம் வந்து வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் பார்த்துக்காங்க. மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் இந்த வாட்டி. அப்புறம் ஆர்கானிக் ஃபார்மிங், இது வந்து டெஃபினிஷன்ஸ். ஸோ இது வந்து புக் பேக் கொஸ்டின். ஸோ புக் பேக் கொஸ்டின்லாம் படிக்காண்டா. ஸோ புக் பேக் கொஸ்டின் இதில் இருக்கிறது படிக்காண்டா, புக் பேக் நீங்கள் ஃபுல்லாக படிச்சாங்கன்னு சொல்கிறேன். 2 மார்க் 3 மார்க் மட்டும், 5 மார்க் நான் சொல்கிறது மட்டும் படிக்க அட்டன் பண்ணிடலாம். ஓகே, அப்புறம் வந்து ரைட் த பொட்டானிக்கல் நேம் அண்ட் ஃபேமிலி ஆஃப் நிலவேம்பு, இது வந்து புக் பேக்கு. என்சைம்ஸ் இன்வால்வ்டு இன்சைடு கொஸ்டின். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கொஸ்டின்லாம் மார்க் பண்ணி வைக்கிறேன். ஸோ அது கொஸ்டின் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிச்சாங்க. ஓகே, சைப்ரைடு 4 யூசஸ் ஆஃப் சீட் பால். அப்புறமா வந்து நேம் த என்சைம்ஸ் இன்வால்வ்டு இன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். 3 கொஸ்டின் ஆச்சா. ஸோ ட்ரா அண்ட் மேக் த ஃபஸ்ட் செல் ஆஃப் மேல் கேம்டோபைட். 4 கொஸ்டின் ஆச்சா. சொனாரா மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின், அதாவது சான்ஸ் அதிகம். 5 கொஸ்டின் ஆச்சா. எம்பரைட்ஸ் புக் பேக். லீச்சிங் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்லாம் ஒன்று. ஓகே, படிச்சுக்காங்க. சொனாரா, லீச்சிங்கு. அப்புறம் ஹெட்ரோசிஸ் புக் பேக்கு. ரைசோபியம் பாக்டீரியாஸ் அப்ளை டு த சாயில், வாட் ஹேப்பன்ஸ். ஸோ இன்சைடு கொஸ்டின். ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் வந்து புக் பேக்கு. அப்புறம் கோவலியூஷன் வந்து புக் பேக்கு. பைரமிட் ஆஃப் எனர்ஜி புக் பேக்கு. பிரைமரி செகண்டரி புக் பேக்கு. ஹியூமர்ஸ் புக் பேக்கு தான். அடுத்து வாட் ஆர் த இன்சைம்ஸ் யூஸ் டு கட் டெர்மினல் இன்டர்னல் புக் பேக்கு. பட் ட்விஸ்டட் கொஸ்டின். ஓகே, ஸோ வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது சைடில், ஸோ அதெல்லாம் வந்து இல்லை. அப்புறம் மயோமெர்கோஃபெலி புக் பேக்கு, இது புக் பேக்கு. மைக்கோபைனாகுலன்ஸ் புக் பேக்கு. டைப்ஸ் ஆஃப் சைனாஃபிஸ் புக் பேக்கு தான், ஆனால் வந்து ட்விஸ்டட் கொஸ்டினாக கேட்டிருக்கான், ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்கான். ஓகே, டெஃபினிஷன்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங்கு, டிஃபைன் ஆர்கானிக் ஃபார்மிங், ரெண்டுமே ஒரே கொஸ்டின் தான், கொஞ்சம் ட்விஸ்ட்டாக கேட்டிருக்கான். ஸோ அதெல்லாம் வந்து அட்டன் பண்ணிடுங்க. ஓகே, இது பயோடோப் ஈகோடோப். அப்புறம் வந்து பேராடோப் எபிடோப்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ அதுவும் பார்த்து வச்சுக்காங்க. ஓகே, ஸோ இந்த 2 கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டின் ஒரு சான்ஸ் இருக்குது. இன்சைடு கொஸ்டின் தான். சி வேல்யூ இன்சைடு கொஸ்டின். பயோடோப் ஈகோடோப் இன்சைடு கொஸ்டின். வாட் இஸ் பார் அல்லது வாட் இஸ் ஃபோட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன். அப்புறம் வாட் இஸ் எஸ்எல்எஃப் பார்த்தாங்க. அப்புறமா பயோபெஸ்ட் பிளான்ட் பார்த்து வச்சுக்காங்க. இன்சைடு கொஸ்டின். இது புக் பேக் கொஸ்டின். ஸோ அப்புறம் ரெக்கவர்டு என்டமெண்ட்ஸ், இது ஹூ ஆர் டிஸ்கவர்டு மென்டல்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க்ஸ், இன்சைடு கொஸ்டின். அப்புறம் டிஃபரெண்ட் சொமாட்டோகோனல் வேரியேஷன், கேமட்டோகோனல் வேரியேஷன், what are called phytoremination, ஓசோன் கோல். நம்ம ஒன்றுமே வந்து இன்சைடு. ஸோ பாருங்கள், பயோ பாட்டியில் மட்டும் நீங்கள் எத்தனை இன்சைடு கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை படிக்கணும் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ 13 கொஸ்டின் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா கம்பல்சரியோட சேர்த்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் வச்சுக்காங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, சீக்கிரம் எடுங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைங்க. அப்புறம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டிங்களா. ஸோ அப்புறம் வந்து கீழே இருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. அந்த லைன் போட்டிருக்க பார்த்தீங்களா, அதை ஒத்துக்கி தான். ஓகே, ஓகே. ஸோ அடுத்ததான் வந்து இப்போ வந்து நம்ம வந்து பயோ சுவாலஜியில் வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். இப்போ பயோ பாட்னியில் பார்த்தோமா, இது இன்சைடில் பார்க்குறோம். ஸோ இன்சைட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். புக் பேக்கு நீங்கள் நான் சொன்ன மாதிரி தான் ஃபுல்லாக படிச்சிக்காங்க. புக் பேக்கில் இருக்க 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் மட்டும், 5 மார்க் நான் சொல்கிறதுக்கு படித்தா போதாங்க. அதுதான் வாட் இஸ் ஓவுலேஷன், விச் டே ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள், புக் பேக் கொஸ்டின் தான், ஆனால் வந்து ட்விஸ்டட் கொஸ்டின். அப்புறம் டவுன் சிண்ட்ரோமு புக் பேக் கொஸ்டின். அடுத்து வாட் ஆர் ஓப்ரான்ஸ் இன்சைடு கொஸ்டின். வாட் ஆர் ஓப்ரான்ஸு இன்சைடு கொஸ்டின்.
ஆக்டிவ் பேசிவ் புக் பேக்கு, இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் புக் பேக்கு, ஹியூமன் ஸ்டெம் செல்ஸ், இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஹியூமன் கெமிஸ்டல்ஸு இன்சைடு. அடுத்து இது ஸ்பெம் செல்லு புக் பேக் கொஸ்டின். டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து இன்சைடு பட் டிஸ்டல் கொஸ்டின் புக் பேக்லேயே இருக்குது. வெஸ்டிஜல் ஆர்கன்ஸு இன்சைடு கொஸ்டின். அப்புறம் ஹவுஸ் ஹோல்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இன்சைடு கொஸ்டின் தான். ஸோ இது படிச்சாங்க. அப்புறம் என்டாமினேஷன் புக் பேக்கு, சென்னை இது வந்து புக் பேக் கொஸ்டின். அடுத்து ஒரு டைப்ஸ் ஆஃப் ஹேபிட்டல் லாஸ் டிஃபைனு புக் பேக்கு. சரி புக் இன்சைடு. ஓகே, இது ரெண்டு இன்சைடு. பாத்ரோஜெனிக் டிசீஸ் புக் பேக்கு, அமினோசிட் டிசீஸு புக் இன்சைடு கொஸ்டின். சென்ட்ரல் டாக்மா ப்ரோட்டீன் புக் இன்சைடு கொஸ்டின். வேக்சின் புக் பேக்கு, கோவேக்சின் புக் பேக்கு, பயோமேக்னிஃபிசன் புக் பேக்கு. பாத்திரம் வச்சு பார்க்க 2 வாட்டி கேட்டிருக்கான். ஸோ 2 வாட்டி நான் எடுத்திருக்கேன். அது சர்வகேசி புக் இன்சைடு கொஸ்டின். டெம்ப்ளேட் இது ஓகே. அடுத்து 2 டிஃபைன் சிம்டம்ஸு, ஜீன் தெராப்பி எல்லாமே இந்த புக் பேக் தான். கேமடோஜென்சிஸ் புக் பேக்கு, ஃபீடிசைட் இன்ஃபேட்டிசைட் புக் பேக்கு, ஜெனட்டிக் கோடு வந்து புக் பேக்கில் இன்சைடு கொஸ்டின். சூப்பர் பேக் வந்து புக் பேக்கு. ஸோ நேச்சுரலிட்டி மார்த்தடி செம்லைன் சம்மதிக்கு ஸ்பெம்மு, ஹியூமன் ஜீரம் ப்ராஜெக்ட்டு, இதுதான் எமனோ ஆப்பரேட்டர்ஸ் இன்சைடு புக் பேக் கொஸ்டின் எல்லாமே. டிரான்சனிக் அவர் ஓசி புக் பேக்கு. ஸோ ஓசோன் டிப்ளீஷன் இது வந்து இன்சைடு. ஸோ பார்த்துக்காங்க. இதில் எத்தனை கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்காங்க. ஸ்க்ரீன்ஷாட் இலக்கத்தை படிங்க. ஓகே, ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க பார்ப்போம். இலக்கத்தை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 கொஸ்டின் இருக்குது. ஸோ இங்கே ஒரு 3 கொஸ்டின் இருக்குது. ஸோ வாட் இஸ் ஓசோன் டிப்ளஷன், ஹவ் இஸ் காஸ்ட் எடுத்தாங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சா? ஸோ எடுத்து இதே எடுத்துக்காங்க ஸ்க்ரீன்ஷாட்டை. பிடிஎஃப் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ கமெண்டில் நான் பிடிஎஃப் கொடுக்குறேன். ஆனால் வந்து இப்படி மார்க் பண்ணிருக்காது. ஸோ அதனால தான் ஸ்க்ரீன்ஷாட் சொல்கிறது. ஓகே, இல்லைனா அந்த பிடிஎஃப் எடுத்து பார்த்தாங்க. ஓகே, அவ்வளோதான் அந்த வீடியோ முடியுது. இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. உங்கள் பயாலஜி ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்சைடு கொஸ்டின் மார்க் அட்டன் பண்ணதுக்காக கம்பல்சரி கொஸ்டின் ஆல்சோ அட்டன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்பி போங்க. இலக்கா தான் வரும். ஸோ வேறு எதுவும் வராது.